இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊருக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்துட்டாங்க. அவங்களுடைய குடும்பங்களை பார்க்கறாங்க, அவர்களுடைய கோத்திரத்தை பார்க்கறாங்க, அவங்களுடைய சொந்த ஊருக்கு வந்துக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு அன்பும் ஆசையும் அந்த குடும்பங்களின் மீது ஏற்பட்டு விட்டது. எனவே இனிமேல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கிட்ட வரமாட்டாங்க, மதீனாவுக்கு திரும்பி வரமாட்டாங்க, மக்காலேயே இருந்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. யார் பேசுறா? மதீனா வாசிகள், அன்சாரிகள் பேசுறாங்க. இப்படி எல்லாம் அன்சாரிகள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைத்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, அன்சாரிகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்னாங்க. எல்லாரும் வந்தாங்க. வந்தபோது கேட்டாங்க, என்னுடைய அருமை தோழர்களே, நீங்கெல்லாம் இப்படி சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்க தானே? அம்மா நாயகமே பேசணும். அப்பா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, நான் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அடியானாகவும் அவனுடைய திருத்தூதராகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஃபல் மஹ்யா மஹ்யாக்கும் வல் மமாத் மமாத்துக்கும், நான் வாழ்வதும் நான் மௌத்தாகுவதும் உங்களோடு தான், அன்சாரிகளான மதீனாவாசிகளோடு தான். நாங்க வந்ததுனால, அந்த மக்களை பார்த்ததுனால அவங்களுக்கு நான் கருணை காட்டுறேன். அல்லாஹ்வினுடைய இல்லம் இருக்கக்கூடிய, காபா இருக்கக்கூடிய இந்த இடம் என்பதால் அது எனக்கு பிடித்தமானது, எனக்கு உலகத்திலேயே பிடிச்சமானது இந்த ஊரு. இதை கேட்டதும் தான் தாமதம். நாயகமே, நாங்கள் இப்படி பேசியதனுடைய காரணம் பயந்து, நீங்க எங்களோட திரும்பி வரமாட்டீங்களோ அப்படின்னு பயந்து தான் பேசினேன் நாயகமே, வேற குறையாக பேசணுங்கிறது இல்லை. ஏன்னா எங்களோட நீங்க இருக்கணும் அப்படின்னு நாங்க பிரியப்படுறோம், குறையாக சொல்லவில்லை. நீங்க எங்களோட இல்லாம போயிடுவீங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் வந்துட்டு என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பதில் சொன்னாங்க, நீங்க இந்த விஷயத்துல உண்மையே சொல்கிறீர்கள், அந்த நான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்க இப்படி பேசுனீங்கிறது எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களோடு தான் இருப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுதால் 1,00,000 நன்மை இருக்கிறது, மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 1000 நன்மைகள் இருக்கிறது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தேர்ந்தெடுத்திருக்கணும்? நான் மதீனாவுக்கு வரமாட்டேன், இப்போ தான் மக்காவை கைப்பற்றியாச்சே, இப்போ தான் ஹரம் ஷரீஃபில் தொழுறதுல பிரச்சனை இல்லையே, எதிரிகள் தாக்க மாட்டாங்க, சங்கடப்படுத்த மாட்டாங்க, எல்லா சிலைகளையும் நீக்கியாச்சு, எல்லாம் பரிசுத்தமாயிடுச்சு, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்ல முடியும் தானே? முடியும். ஆனால் சொல்லல. ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? நான் உங்களோடு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதாக இருந்தால் அன்சாரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க நீங்க பாருங்க. அதற்காக 1,00,000 நன்மையை விட்டுட்டு அங்க வர்றாங்கன்னா எவ்வளவு நன்றி உபகாரமாக அது இருக்கு.